வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட முதலமைச்சர் ஆவோம் என பேசுகின்றனர். சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. கனிம வள கொள்ளையை திமுக அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டது வேதனை அளிக்கிறது. பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். டாஸ்மாக் ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக பதவியேற்ற நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயம் பரிசளித்தார் கட்சியின் தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகளை காணலாம். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட முதலமைச்சர் ஆவோம் என பேசுகின்றனர் என்று சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் உட்பட 2000 பேர் மற்றும் பிற கட்சியினரை சேர்ந்த 1000 பேர் என மொத்தம் 3000 பேர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் திமுகவில் இணையும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நினைவு பரிசாக பெரியார் சிலையை வழங்கினர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது திமுகவில் சேருவதற்காக ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கின்றனர். திமுக என்பது நேற்று முளைத்த காளான் அல்ல என்றும் திமுகவை பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய போது இக்கழகம் ஆட்சிக்கானது மட்டுமல்ல, மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் திராவிட இயக்கம் தொடங்கப்படுகிறது என அண்ணா தெரிவித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட முதலமைச்சர் ஆவோம் என பேசுகின்றனர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர் என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்று வரும் கபடி போட்டியின் போது கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியை சேர்ந்த வீராங்கனைகள் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர் என்பது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர், யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் வதந்திகளை பரப்ப வேண்டாம், இன்றிரவு தமிழக கபடி வீராங்கனைகள் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் பஞ்சாப் அரசு அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான 2024-2025 ஆண்டிற்கான கபடி போட்டிகள் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக அணியும் பங்கேற்றுள்ளது. இதனிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் போது தமிழக வீராங்கனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் விளையாட்டில் சமத்துவம் இருக்க வேண்டுமே தவிர சண்டைகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழக அணியின் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் திமுக அரசு உடனடியாக தலையிட்டு அவரை விடுவிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மு.க.ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம்.
அதன்படி இந்த ஆண்டு கவர்னர் தலைமையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மூத்த IAS, IPS அதிகாரிகள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆளுமைகள் என பலரும் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள அரசியல் கட்சியினர் பலருக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பாரா என்பது குறித்து விரைவில் தமிழக வெற்றிக் கழகம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனிம வள கொள்ளையை திமுக அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாகி வருகிறது எனவும், திமுகவின் ஆசியுடன் கரூர் கேங், புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவிற்கு விற்று வருகிறது எனவும், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையுமே அழித்துவிட்டுத்தான் ஓய்வார்கள் என்பது போல அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் கனிம வளங்களை பாதுகாக்க போராடி வரும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை நிலவி வருகிறது என்றும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையர்களை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கனிம வள கொள்ளையர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், கனிம வள கொள்ளையை பற்றி புகார் அளித்துவிட்டு வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்கே புகாரை கசியவிட்டு சமூக ஆர்வலரின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்டாட்சியை திமுக அரசு நடத்தி வருகிறது என்றும், கோவை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன என்றும், கனிம வள கொள்ளையை திமுக அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டது வேதனை அளிப்பதாக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பஞ்சாபில் தமிழக கபடி விளையாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு உடனே செய்ய வேண்டும் என்றும், காயமடைந்த வீராங்கனைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பிரச்சனைகள் என்ன என்று கண்டறிந்து அவர்கள் சென்றிருக்கும் பணி சிறப்பாக அமைய பக்கபலமாக இருந்து அவர்கள் பத்திரமாக திரும்புவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் ஓர் அங்கமாக செயற்பட்டு வரும் மதுபான சில்லறை விற்பனை கூட ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளாமல் காலங்கடத்தி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த 23 ஆண்டுகளாக பணியாற்றியும் இதுவரை உரிய ஊதியம் கூட வழங்காமல் கொத்தடிமைகளைப் போல நடத்தும் தமிழ்நாடு அரசின் வன் செயல் கொடுங்கோன்மையாகும் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி அதில் பணியாற்றும் ஊழியர்களை வேறு அரசு பணிகளுக்கு மாற்ற வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சியின் முதன்மையான நீண்ட கால கோரிக்கை என்ற போதிலும், மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் வரை அதில் பணியாற்றும் 27,000 ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது என்றும், டாஸ்மாக் ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக பதவியேற்ற நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வெள்ளி நாணயங்களை பரிசளித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை அக்கட்சி தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி மொத்தமுள்ள 38 மாவட்டங்களுக்கு 120 மாவட்ட செயலாளர்களை தமிழக வெற்றிக் கழகம் இன்று அறிவித்துள்ளது. மேலும் புதிய நிர்வாகிகளையும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக பதவியேற்ற நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வெள்ளி நாணயங்களை பரிசளித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் நகர எல்லையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நுழைவாயில் கட்டிடத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பெயரை சூட்டிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக கோபி நகரத்தின் இருபுறமும் கடந்த 67 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய முதலமைச்சர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட 2 நுழைவாயில்களும் அகற்றப்பட்டு அப்பகுதியில் புதிதாக நுழைவாயில் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோபி நகரின் மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய நுழைவாயில் கட்டிடத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பெயரை சூட்ட வேண்டும் என தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினர் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் ஈரோடு மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் கோபி நகர எல்லை நுழைவாயிலுக்கு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பெயரை சூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோபி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவையை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 9 முக்கிய பிரமுகர்களிடம் தேவைப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என்பதற்கான 2 மனுக்களை சிபிசிஐடி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த வாலியாறு மனோஜ் நேரில் ஆஜராகினார். இதேபோன்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். மேலும் சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் முருகவேல், மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் ஆகியோர் முன்னிலையில் கொடநாடு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் இன்டர்போல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை மற்றும் சாட்சிகளிடம் விசாரித்து வருவது குறித்தும் கூடுதல் அவகாசம் வேண்டும் என நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் 54 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவமனை கட்டும் பணிகள் 97% நிறைவடைந்த நிலையில் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் பழைய மருத்துவமனை செயல்பட்டு வந்த நிலையில் புனரமைத்து புதுப்பிப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 55 கோடி நிதி ஒதுக்கினார். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கூடுதலாக 300 படுக்கை வசதிகளுடன் கட்டிடம் புனரமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக 54 கோடியே 82 லட்சம் ஒதுக்கீடு செய்து 97,000 சதுர அடியில் 3 தளங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 97% பணிகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையை திறந்து வைக்க ஒப்புக்கொண்டுள்ளார் எனவும் இந்த மருத்துவமனையில் 6 அறுவை சிகிச்சை மையம், மாற்றுத்திறனாளிகள் தனி சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு மருத்துவம், முழு உடல் பரிசோதனை, பணியாற்றும் மருத்துவர், செவிலியர் தங்கும் அறைகள் வசதி செய்யப்பட்டுள்ளது எனவும் 102 மருத்துவர்கள், 234 செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவும் மருத்துவமனைக்கு 564 வார்டுகள் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக மக்களுக்கு தேவையானதாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அந்த வகையில அந்த பழைய மருத்துவமனை கூடுதலாக புதுப்பித்து அங்கே 300 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையாக அது உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவமனை புனரமைக்கப்பட்டது திறந்து இருக்கின்ற அந்த தினங்களில் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் முதலமைச்சரிடத்தில். குடியாத்தத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வட்ட தலைவர் பிரகாசம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாவட்ட செயலாளர் துரைராஜ் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார். அப்போது கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கிராம உதவியாளர் உயிரிழந்து விட்டால் அவரின் குடும்பத்தினருக்கு வாரிசு அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் வட்ட செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் வீரமணி உள்ளிட்ட கிராம ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நாகை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்த போது நெல்லின் ஈரப்பதம் 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து வான மேகமூட்டம் மற்றும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை செய்த நெல்லை உலர வைப்பதில் விவசாயிகள் பெரும் சிரமம் அடைந்து வந்தனர். இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதம் 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மத்திய அரசிற்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. இதனையடுத்து நாகை மாவட்டத்தில் மத்திய உணவுத்துறையின் சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு உதவி இயக்குநர் நவீன் தலைமையில் தொழில்நுட்ப அலுவலர் ராகுல் உள்ளிட்ட 2 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டம் எரவாஞ்சேரியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பட்டமங்கலம், தேவூர், மணக்குடி உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது நெல்லின் ஈரப்பதம் 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என மத்திய குழுவிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி அருகே ஹோட்டல் மீது வந்துள்ள புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க ரூபாய் 2000 ஜிபே செய்ய வேண்டும் என்று, இல்லை என்றால் ஹோட்டலுக்கு சீல் வைத்து விடுவேன் என்றும் ஹோட்டல் உரிமையாளரை மர்ம நபர் மிரட்டிய சம்பவம் குறித்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவகம் மற்றும் கடைகளில் அதிக அளவில் கலப்படம் கலந்த உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும், இதனை சுகாதார அலுவலர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும், கலப்படம் கலந்து விற்கப்படும் உணவகங்கள் மற்றும் கடைக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற சுகாதார அலுவலர் நாகசுப்பிரமணியன் என்பவர் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தார். இதனை அடுத்து ஓய்வு பெற்ற சுகாதார அலுவலர் நாகசுப்பிரமணியம் கலப்படம் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனை பயன்படுத்தி மர்ம நபர் ஒருவர் பிரபல ஹோட்டல் உரிமையாளருக்கு போன் செய்து உங்கள் ஹோட்டல் குறித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க ரூபாய் 2000 ஜிபே செய்ய சொல்லி செல் நம்பரை அளித்துள்ளார். மேலும் ஜிபே செய்யவில்லை என்றால் ஹோட்டலுக்கு சீல் வைத்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். ஹோட்டல் உரிமையாளரிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் மர்ம நபர் பேசிய சம்பவம் உணவக உரிமையாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மம்சாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் உடல் எரியூட்டும் மயானத்திற்கு அருகிலேயே புதியதாக 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிட மருத்துவமனையால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மம்சாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தினந்தோறும் பொது மருத்துவம் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு சுகப்பிரசவம் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மம்சாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகிலேயே உடல் எரியூட்டும் மயானம் மற்றும் பேரூராட்சியில் உள்ள குப்பை கழிவுகளை எரிக்கும் இடம் உள்ளது. அதன் அருகிலேயே ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் மம்சாபுரம் பேரூராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. கட்டிடம் பயன்பாட்டிற்கு வரும்போது அருகிலேயே உடல்கள் எரியூட்டும் போது, குப்பை கழிவுகளை எரிக்கும் போதும் கட்டிடம் முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்து நோயாளிகளுக்கு சுவாச கோளாறு மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு அதிகாரிகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி அளித்துள்ளனர் என்றும், உடனடியாக உடல் எரியூட்டு மயானம் குப்பை கழிவுகளை எரிக்கும் இடத்தை மாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுசா ஆஸ்பத்திரி ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறாங்க. அதுவும் கூடுதல் கட்டடம். ஆல்ரெடி பழைய கட்டடம் இருக்கு. அதுல இருந்து சுமார் ஒரு 40 மீட்டர் தள்ளி கட்டுறாங்க. அந்த கட்டடத்துக்கு பின்னாடி மிக அருகாமையில் ஒரு 20 மீட்டர்ல ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடு வந்து அங்கே பிணை எரிஞ்சா இந்த கட்டடத்துக்குள்ளே புகை ஈஸியாக உள்ளே வரலாம். அதனால் தீ விபத்து ஏற்பட அபாயம் உள்ளது. அந்த ஆஸ்பத்திரி திறந்தா அந்த புகை உள்ளே வந்துச்சுன்னா புதுசாக நோய் வர்றது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனால் சுவாச கோளாறு இது நிறைய ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் நம்ம பேரூராட்சியால் வச்சுருக்கிற நம்ம குப்பையில் கொண்டு போய் தரம் பிரிக்கிற இடம் இருக்குது. அங்கே தரம் பிரிக்காமல் அங்கேயும் குப்பையில் எரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த புகையும் சேர்த்து ஆரம்ப சோதனை தான் வந்துக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து இதை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பேரூராட்சி ஏடி அவர்களும் இதை தயவு கவனித்து இந்த இடத்துக்கு ஒரு தீர்வு காணணும். ஒன்று மயானத்தை மாற்றணும், அப்படி இல்லைன்னா இந்த கட்டடத்தை நிப்பாட்டி வேறு இடத்துக்கு இது கட்டடத்தை வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ண ரெடி பண்ண சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் மம்சார மக்களோட ஒரு கோரிக்கையான.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி காளியம்மன் பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரைப்பட நடிகர் குண்டு கல்யாணம் பங்கேற்று எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சி குறித்தும் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியின் அவலம் குறித்தும் விளக்கி பேசினார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் காளியம்மன்பட்டி கிராமத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் குண்டு கல்யாணம் மற்றும் அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சி குறித்தும் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியின் அவலம் குறித்தும் பேசினார். இதில் மாவட்ட செயலாளர் வேலழகன், ஒன்றிய செயலாளர்கள் சிவா, லோகநாதன், சீனிவாசன், கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகராட்சிக்கு சொத்து வரி செலுத்தாத கார் பார்க்கிங்கிற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். குடியாத்தம் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய கார் பார்க்கிங் சொத்து வரி 1,80,000 நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன் உத்தரவின் பேரில் நகராட்சி மேலாளர் சுகந்தி தலைமையில் வருவாய்த்துறையினர் RS சாலையில் உள்ள கார் பார்க்கிங்கிற்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதில் வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டி அருகே ஊராட்சி பகுதியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பூங்குணம் ஊராட்சியை பண்ருட்டி நகராட்சியுடன் இணைப்பதற்கு கடந்த மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் SK ஏழுமலை தலைமையில் பூங்குணம் ஊராட்சி பகுதியில் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மாதவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்கள் வாழ்வாதாரமாக விளங்கும் 100 நாள் வேலை திட்டம், கலைஞர் வீடு திட்டம், பாரத பிரதமர் வீடுகள் திட்டம் உள்ளிட்ட அரசு நலத்திட்டங்கள் பறிபோகும் எனவும் தெரிவித்தார். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் மீது கூடுதல் வரி விதிப்பு கழுத்தை நெரிக்கும் எனவும் மாவட்ட செயலாளர் மாதவன் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். குடியரசு தின விழாவையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மோப்பநாய் மூலம் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். நாட்டின் 76வது குடியரசு தின விழா ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அண்ணா விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற உள்ளது. விழாவிற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றுகிறார். அதன் பின்னர் அவர் திறந்தவெளி ஜீப்பில் சென்றபடி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இந்நிலையில் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளில் அரசு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு காவல்துறையினர் அண்ணா விளையாட்டு மைதானம் முழுவதும் மெட்டல் டிடெக்டர் கருவி மற்றும் மோப்பநாய் லியோ உதவியுடன் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் மஞ்சக்குப்பம் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கோவில்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களிலும் காவல்துறையினர் மோப்பநாய் மூலம் சோதனை நடத்தியதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி ரொட்டிக்கடை மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த நாற்காலியை தொண்டர்கள் எடுத்து சென்ற சம்பவம் வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ரொட்டிக்கடை மைதானத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். கூட்டம் முடியும் தருவாயில் அமர்ந்திருக்கும் நாற்காலியை அவர்கள் எடுத்து செல்லலாம் என சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அறிவித்தார். இதனையடுத்து அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தாங்கள் அமர்ந்திருந்த நாற்காலியை எடுத்து சென்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் வேக தடையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரதீப் என்பவர் குடியாத்தம் அரசினர் திருமகள் கலை கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இதனிடையே நேற்றிரவு தனது நண்பர் கோபியின் இருசக்கர வாகனத்தில் காந்தி நகரிலிருந்து குடியாத்தம் நோக்கி நண்பர்கள் இருவரும் சென்றனர். ஆசிரியர் காலனி பகுதியில் இருசக்கர வாகனம் வேகமாக சென்றபோது வேகத்தடையில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே கல்லூரி மாணவன் பிரதீப் உயிரிழந்தார். படுகாயமடைந்த கோபி சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் கோபி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி கோபி உயிரிழந்தார். உயிரிழந்த பிரதீப் உடலை காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆலங்குடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த எலக்ட்ரீஷியனை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீரமங்கலம் மேற்பனைக்காடு கிழக்கு பகுதியை சேர்ந்த 37 வயதுடைய பெண் தனது வீட்டில் தனியாக இருந்தபோது இவரது வீட்டின் அருகே உள்ள வீட்டிற்கு எலக்ட்ரீஷியன் வேலை செய்ய வந்த பேராவூரணி படப்பனார் வயல் கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டில் அத்துமீறி நுழைந்து பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதன் பின்னர் தமிழ்ச்செல்வன் பெண்ணின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சப்தம் போட்ட பக்கத்து வீட்டு பெண்ணிடம் இதை பற்றி வெளியே சொன்னால் கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் நடந்த சம்பவத்தை தந்தையிடம் தெரிவித்ததை அடுத்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் தனது மகளை சிகிச்சைக்காக அனுமதித்தார். அதன் பின்னர் இது தொடர்பாக கீரமங்கலம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தமிழ்ச்செல்வனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏனம்பாக்கம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ரூபாய் 65 லட்சம் மதிப்பிலான 13 ஏக்கர் 50 சென்ட் நிலத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கல்பட்டு ஏனம்பாக்கம் வடமதுரை வழியாக ஆரணி ஆற்றிற்கு நீர்வரத்து கால்வாய் செல்கின்றது. நீர்வளத்துறைக்கு சொந்தமான நீர்வரத்து கால்வாயை ஏராளமானோர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். இதனால் உபரி நீர் செல்லும் கால்வாய் பயனற்று காணப்படுகிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சர்வே எண் 9 64 ஆக்கிரமிப்பாளர்களிடம் உள்ள 13 ஏக்கர் 50 சென்ட் நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆரணி 6 வடிகால் கோட்ட உதவி பொறியாளர் சாய்ஸ்வரன் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது. ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அருள்வளவன், ஆரோக்கியதாஸ், துணை வட்டாட்சியர் ரவி, வருவாய் ஆய்வாளர் கீதா, கிராம நிர்வாக அதிகாரி யுகேந்தர் மற்றும் தீயணைப்பு படையினர் என பல்வேறு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆக்கிரமிப்பு சம்பவத்தால் ஏனம்பாக்கம் ஊராட்சியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. திருக்கழுக்குன்றம் அடுத்த பெரும்பேடு கிராமத்தில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட உள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்கு சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா அடிக்கல் நாட்டி வைத்து பணியை தொடங்கி வைத்தார். சென்னை அணுமின் நிலையம் சார்பில் CSR நிறுவனத்தின் நிதியின் கீழ் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருக்கழுக்குன்றம் அடுத்த பெரும்பேடு கிராமத்தில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட உள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்கான பூமி பூஜை விழா ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா பூமி பூஜையில் பங்கேற்று பணியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் மீனாட்சி, பாஸ்கர், அரசு பள்ளி ஆசிரியர்கள், சென்னை அணுமின் நிலைய ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பெரும்பேடு ஊராட்சியில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதால் மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் நீர்த்தேக்க தொட்டியையும் அமைத்து அவர்களுடைய சுகாதாரத்தை பேணி காக்க உதவி செய்ய வேண்டும் என்று சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷியாவிடம் வீடியோ மீனாட்சி கோரிக்கை வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஜெகதீசனுக்கு கட்சி நிர்வாகிகள் ரோஜா பூமாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மேற்கு ராஜவீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி நந்தகுமார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள தாமரை ஜெகதீசன் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவில் புதிய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஜெகதீசனுக்கு கட்சி நிர்வாகிகள் ரோஜா பூமாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் காஞ்சி ஜீவானந்தம், அதிசயம் குமார், தாமரை செந்தில்குமார், SKPS சதீஷ், மதன்குமார், தாமரை ஆறுமுகம், தியாகு, சரவணன், சென்ட்ரிங் சங்கர், ராஜேஷ் ஜெயின், சிவில் காமேஷ், ஆட்டோ சம்பந்தம், செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட முதலமைச்சர் ஆவோம் என பேசுகின்றனர். சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம்.
குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. கனிம வள கொள்ளையை திமுக அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டது வேதனை அளிக்கிறது. பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். டாஸ்மாக் ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக பதவியேற்ற நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயம் பரிசளித்தார் கட்சியின் தலைவர் விஜய். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.